என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப லென்த் பண்ணாதீங்க, போயிட போறாரு. ஆத்தரியம்மா வேட்டி 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 அவுட்ல இறக்க சொன்னா அவுட்றீங்களே. நல்ல டவுசர் போட்டா. கை கட்டுங்க, மரியாதை மரியாதை. கையை கட்டிட்டேன். சார் இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க தான கருப்சாமி? நான் தான் கருப்சாமி. உங்க பாட்டி தான பாப்பமா? பாப்பமா. சைன் பண்ணுங்க. அண்ணே போடுங்க போடுங்க. பேனா பேனா கருப்சாமி. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்கமாட்டது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்திலேயே ஆவாயிருச்சு. ஆவாயிருச்சு காவாயிருச்சுங்க. போடா போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க? அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாயடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே. பாருங்கண்ணே, அப்படியே பின்லாட நினைச்சிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப தாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. வரம்னே. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்களா ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000 கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற குடு. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15000 இந்தாடா. 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு, ஆளுக்கு 1000 எடுத்துங்க. 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5000 அண்ணே, அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன? விடு ஜூஸ். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்டம் வர்றாங்க? டேய் விடுவனாடா விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு, டெரர் பேச வச்சு. ஒண்ணு ஒருவேளை கருப்பு அட காத்து. என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு? நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா யாயா, நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10000 கொடு, என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா பாத்தியா வாய புளக்குற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? ஐயோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி?
10 வட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத அப்படி. வாங்கடா வாங்கடா வாங்கடா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க இந்தாங்கடா, ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருள் வாங்கி சட்டுப்புட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி வருது? போங்க. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். ஏய், 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 என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏங்க இருப்பு, இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கிற? யோவ், நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிரும். ஐயோ, பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வர எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கான்னு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பாத்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறான். 10,000 பல்கா போயிருமோ? இந்த காத்த வர இந்த கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரியீர் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நெளிராய நெளிராய, நல்லா நெளிராய. என்ன கண்ண கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்குறானா, இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ண கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்த வராயா? காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா, நம்ம பேரை சொல்லிட்டாயா? இன்னும் 3 செக்அப் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருக்கியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாஷா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன? என்ன விரல்? விரல் தாயா, நான் உரல் நான் சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்அப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா? என்ன கலரு? நீலமியா. ஐயோ, எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா? இது என்ன? இது என்ன? பேக்குடா, என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்க இல்ல 10,000. அது அசல் தெரியா, வட்டியை தெரியா, இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க. என்ன வாயிலே உடுக்கறியா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பளிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவி வந்து வாயை கொப்பளிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் அவள கராரா கேட்கலையாப்பா. நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, நான் உன்கிட்ட வாங்க. நீ குடுக்குறப்ப நான் வாங்கிக்கிறப்பா. வேணாப்பா. ஐயா, காப்பாத்துக்க காப்பாத்துக்க. ஐயோ, காப்பாத்த ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறானே. நான் என்ன பண்றேன்? நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? கேட்ட சொல்லும் முதலியா இழிக்கிற? ஆமா, டேய் பேக்க கீழ போட்டா ஜிப்ப ஓபன் பண்ணி வெளியேறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கை வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போறா. ஏய்,
காப்பாத்துங்க காப்பாத்துங்கய்யா திருநீங்க யாரு செக் பண்றா அவனை. ஐயோ அம்மா, என்னடா பாக்கெட்ட ஓட்டையா வச்சிருக்கானே. ஐயோ அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு கைய பிடிச்சு எடுறா இருங்கடா இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன் எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன் நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும் அப்ப லைட்டா விளாவில கை வச்சிருந்தா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும் அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியானேன் பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட நானா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய் உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன் இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களா மறுபடியும் நம்மளை பார்த்தாங்கன்னா நினைச்சு நினைச்சு அடிப்பாங்களே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.